கம்மிங் மணிகண்டன். ஹாய் மக்களே, நான் உங்கள் கார்த்திசரோ. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து விளாக் எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து வேலை சரியாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ வந்து நாளையிலேருந்து பரணிக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. தீபுக்கு வந்து ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து பரணி வந்து நாளைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். அது ஈவினிங் தான் போய் வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் காலையில் பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு ஊற போட்டு எல்லாம் அரைச்சி வச்சு தம்பிகளுக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நான் செஞ்சுருக்கிறேன். என்றைக்கு இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செஞ்சுருக்கேன். ஸோ பசங்களுக்காகனாச்சும் செய்யலாம் அப்படிங்கிறத நான் செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். தம்பி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, விளையாட போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தம்பியே நினச்சி பார்க்கல இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கனா அப்படின்ட்டான். ஏன்னா எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்ய மாட்டோம். ஸோ இந்த டைம் செஞ்சுருக்கனால தம்பி ஷாக் ஆகிட்டா. மாமா வந்து உள்ளே படுத்திருக்காரு. ஸோ வந்து பார்க்கலாம் வாங்க. மாவு ஆட்டி வச்சிட்டேன். காலைல வந்து எந்திரிச்சதே அரிசி ஊற போட்டேன். ஸோ மாவாட்டியெல்லாம் வைக்கிறதுக்கே மணி 11:30 ஆயிடுச்சு. மாவாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாமா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த சிக்கன் பண்ணி வச்சுருக்கேன். தம்பிங்க 2 பேர்த்துக்குனால ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்க, செஞ்சு வச்சுருக்கேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செஞ்சோம். காலையில் ரசம் இருக்குது, சாப்பாடு இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரணிக்குட்டியோட ஸ்கூலுக்கு என்னென்ன தேவைங்கிறது வாங்க போகணுன்னு சொன்னீங்களா, அதை வாங்குறதுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். ஏப்பா கேட்டிருக்கா நிறையா, என்னென்ன இருக்குதுன்னு தெரில. நம்ம ஊரில் தான் போய் வாங்க போகிறோம், வெளியில் போல். சரி கிடைக்கிறத வாங்கி கொடுத்துறான்னு சொல்லிட்டு நாங்கள் சாயங்காலமே கிளம்பலான் இருக்கோம். ஸ்கூலுக்கு பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாங்கினதே இருந்துச்சு. அதே வந்து 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இது புது பேக் தான், இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க 2 பேருமே, ஆளுக்கு ஒரு பேக்கு. சரி ஓகேன்ட்டு எடுத்துகிட்டு போங்கடான்னு சொல்லிட்டோம். பரணி வந்து ஸ்கூலுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து அதெல்லாம் நேற்று ஈவினிங்கே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டான். இந்த பாக்ஸ் மட்டும் உடச்சி வச்சுருக்கான். இதுக்கு எதோ ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கான், அதையும் ரெடி பண்ணிடுவான். காலையில் மாவாட்டினு சொன்ன பார்த்தீங்களா, மாவாட்டிட்டு கிரைண்டரெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். எல்லாமே உள்ளே எடுத்து வைக்கணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆக போகுது. திங்கக்கிழமை அன்னைக்கு ஸ்கூலு. தம்பி வந்து என்ன பண்ணுறான்னா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனோட பேனா பென்சில் பாக்ஸிலேருந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தொடச்சி வச்சிட்ருக்கிறான். இங்கே பாருங்கள், பாக்ஸு தொடச்சி வச்சுருக்கிறாரு. அது இப்படி உடச்சி வச்சுருக்கிறாரு. அதையெல்லாம் ஒட்டி வைக்கணுன்றது எல்லாம் தொடச்சி வச்சுருக்கிறாரு. பாருங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு டப்பா பாருங்கள், கையில் துணியை பாருங்கள், கழுவி வச்சிட்ருக்கிறார் அந்த நீடியிலிருந்து எல்லாமே. ஸோ இந்த வருஷம் பரணி வந்து 8th முடித்து 9th. பரணி 8th முடிச்சு 9th தானே? பெரிய ஆள் ஆயிட்டார். என்னென்னமோ எடுத்து வைக்கணுன்ட்டு இருக்கிறான். பர்ஃபெக்டாக போகணுன்னு நினைக்கிறான். ஏன்டா தம்பி? என்ன முதல் நாளே புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்களா? இங்கிலீஷ் புக்கு, மேத்ஸ் புக்கு, சயின்ஸ் புக்கு, சோசியல் புக்கு, அப்புறம் 5 நோட்டு, சின்ன நோட்டு, அப்புறம் ரெக்கார்ட் நோட்டு. சூப்பர். அப்புறம் ஜாமெண்ட்ரி நோட்டு, கிராஃப் நோட்டு, கட்டு நோட்டு, அதெல்லாம் வந்து ஸ்கூலில் வச்சுட்டு வந்துட்டேன். நோட்டு கொண்டு புக்காக அட்டை போடும். 9வது படிக்கிற பையனுக்கு ஒரு புக்கு. இந்த பையன் இந்த பேக் என்னால் தூக்கிட்டே வர முடியல. இது எக்ஸ்ட்ரா சோடு கொடுத்துருக்குறாங்க பாரு. ஒரு புக்கை வர அது புக்கு என்ன ஒரு 2 கிலோ வருமா? வெயிட் அந்த தடவை புக்கு பெருசு. அதுக்குள்ள பாருங்க, எஸ் பரணி 9th A. ஓகே. ஆமாம், புக்கு மாறிக்கிச்சுனா புக்கு கொடுத்தோடனே நேம் எழுதிக்கணும். இல்லைன்னா புக்கெல்லாம் மாற்றிடுவாங்க. ஒரு புக்கு
லைட்டாக சின்ன சின்ன டேமேஜ் இருக்குது, இது என் புக்கு புக்குன்னு சொல்லி மாற்றிடுவாங்க. அதனால் பேர் எழுதி வச்சோம்னா கம்மு நம்ம புக்குன்னு அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். ஆமாம், அட்டை போடலாம். அப்புறம் அட்டை அந்த மெயின் அட்டையை பூரா கிழிச்சு எடுத்துருவாங்க. சாமி என்ன சாமி இத்த சோறு புக்கெல்லாம் நைட்டுக்கு படிச்சிருவோம் சாமி. இங்க பாரு, படிச்சிருவீங்களாடி? ஹார்ட் போட்டு சூப்பர். எப்படி பாத்து வந்தியா? இதுதான் ரெக்கார்ட், அதான் ரெக்கார்ட் நோட்டு தெரியுதா? இது வந்து சயின்ஸுக்கு தான் ரெக்கார்ட் நோட் சாமி. இப்போ இந்த ஹார்ட் இங்கே வரைஞ்சி இந்த ஹார்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு இதில் பக்கம் இந்த பக்கம்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டை பற்றி விளக்கமாக எழுதணும். இதுதான் ரெக்கார்ட், அதான் ரெக்கார்ட் நோட்டு. சொல்லுவாங்க என்னன்னு. புதுசாக கொடுத்ததுனால தெரியலையா? இனிமேல் 9th வருவோம். 10th +1 +2 எல்லாம் வரும். அதான் அறிவியல் செய்முறைன்னு இதுலேயே போட்டிருக்காங்க. அறிவியல் செய்முறை. தம்பி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னால தம்பிக்கு வந்து நோட்டு புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நீ எக்ஸ்ட்ரா வந்தால் அவன் என்ன கேட்குறானோ அதை வாங்கி கொடுக்கணும். இங்கே பாரு சாமி, இதிலே பாரு செம்பருத்தி பூ சொன்னா போட்டிருக்காங்க. இது என்னன்னு எழுதணும். ஓரளவுக்கு நோட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே நோட்டு வாங்கலாம் பரவாயில்ல. எல்லாம் நோட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே கொடுத்துட்டாங்கல்ல. லாங் சைஸ் மட்டும் இல்லை, சின்ன நோட்டு மட்டும் கொடுத்துட்டாங்க. பெரிய நோட்டு மட்டும் வாங்கிக்கணும். ஏப்பா இன்னும் பெரிய லாங் ஸ்கேல்லாம் வேணுமா? அட்டை போடணும் இல்லை. அதே ஏதோ லாங் ஸ்கேல் புதுசாக சொல்கிறியா? அது ஒரு மாடலில் அது மடக்கிற மாதிரி கேட்குறான். அதைத்தையும் போய் வாங்கிட்டு வரணும். மடக்கிற மாதிரி தான் கேட்குற. அது இருந்தால் நான் வாங்கிக்கிறேன். இந்த ஊரில் இருக்கிறது கஷ்டந்தான். போய் தொலைவி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் புக் கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஸ்கூலில் கொஞ்சம் வச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரியா? எல்லா புக்கும் சுமந்துட்டு வராத. தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு போ. ஒரு இங்கிலீஷில் 3 நோட்டு, சயின்ஸில் 3 நோட்டு, சோஷியல் சயின்ஸ் நோட்டு, மேக்ஸில் 3, தமிழில் இதெல்லாம் எப்படி வச்சுருக்கா பாருங்க. ஆர்டராக வச்சுருக்கான் பாரு. போன வருஷத்துக்கு சேர்த்து வச்சுருக்காங்க. சரி, சூப்பர். தேவைங்கிற நோட் மட்டும் ஒவ்வொன்றும் எடுத்துக்கோ. வெயிட் இல்லாமல் எடுத்துக்கோ. வேற அவ்வளோதானே? அட்டை போட்டால் சரி. எது ப்ரௌன் ஷீட் போடணுமா? ஆமாம், ப்ரௌன் ஷீட்டு தானே. கண்ணாடி காட்ட ப்ரௌன் ஷீட் இருக்குங்களா? அதை போட்டோட கொஞ்சம் கிளியாக இருக்கும். வீட்டில் இல்லை அங்கே கொடுத்தோடனே பேர் எழுதிட்டாங்க. நீங்கள் ஆமாம், எழுதணும்ல. அதை சொன்ன ஒரு புக்கு மிஸ் ஆயிடும். நாங்கள் படிக்கையிலேருந்து இதை மாதிரி தான் எழுதுவோம். நாங்கள் வந்து பேரும் எழுதி இந்த பக்கம் ஸ்டாண்டர்டும் எழுதுவோம். நம்ம எத்தனாவது படிக்கிறோம் அப்படின்னு நம்ம கிளாஸ் இதில் எழுதிக்குவோம். நாங்கள் என்ன புக்கு, நம்ம எந்த ஸ்டாண்டர்ட். 9th ஓ எஸ்எஸ் சோசியல் சயின்ஸ். எஸ்எஸ் சப்ஜெக்டோட நேம் எழுதியிருக்காங்க. புக்கில் இப்படி வைக்கும் போதே இப்படி வச்சுட்டோம்னா பேக்கில் இப்படி வச்சுட்டோம்னா எஸ்எஸ் ஓகே இது சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரௌன் கலர் அட்டை போட்டோம்னா நம்மளுக்கு தெரியாது என்னென்ன புக்கு எது. ஒரே மாதிரி இருக்கு எல்லா புக்கும். ஒரே மாதிரி இருக்கனால இப்படி எஸ்எஸ் எஸ்இ எம்என்லாம் போட்டோம்னா என்ன புக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து இந்த மாதிரி போட்டிருக்காரு. இது நாங்கள் படிக்கையிலேருந்து இது மாதிரி தான் செஞ்சோம். இவங்களும் அதேவே கடைப்பிடிக்கிறாங்க இது ஒரு விஷயத்தை. இப்போ வந்து நம்ம ஸ்டேஷ்னரி எல்லாம் வாங்குறதுக்காக நம்ம ஊரில் இருக்க கடைக்கு தான் வந்திருக்கோம். என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பரணி எப்படி வாங்குறான்னு மட்டும் பாருங்கள். 3 வாங்கி சார். கம்மிங் மணிகண்டன். பரணியோட ரூல்ட் எத்தனை
உங்களுக்கு? சார் எவ்வளோ கேட்பான், அவன் கேட்பான். கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா புதுசாக ஒன்று பார்த்தானா ஒவ்வொன்றா கேட்பான். அன்னைக்கு டிமார்ட்டில் வாங்கியிருந்தா கம்மியாக இருந்திருக்கு. அட்டை போடுறதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அட்டை போட்டுட்ருக்காரு மாமா. புக்ஸுக்கு எல்லாமே நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவன் வந்து காலைல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஸோ ஸ்கூல் கிளம்புறது மட்டும் எங்களால் வீடியோ எடுக்க முடிய மாட்டேது 2 பேருமே. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்களோட இந்த வீடியோ பேர் உங்களுக்கு கார்த்தி சரோ.